வெல்கம் பேக் மை சேனல் ஃபார்ம் டு குக். இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபார்ம் டு டேபிள் இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் அரைச்சதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கும்பர் ரைத்தா பண்ணுறோம். குக்கும்பர் ரைத்தாக்கு தேவையானது நான் பறிச்ச குக்கும்பரை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்து தயிரில் குக்கும்பர் போட்டுட்டு சிம்பிள் ரைத்தா தான். இதில் வந்து கடுகு, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய் தாளித்து கொஞ்சோண்டு பெருங்காயம் இதில் போட்டால் குக்கும்பர் பச்சடி ரெடி. அடுத்தது புடலங்காய் மோர் கூட்டு. நான் புடலங்காயை பொடி பொடியாக நறுக்கி தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். அது நல்ல வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், 2 ஸ்பூன் தயிர், அரிசி மாவு, 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பும் அந்த பேஸ்ட்லேயே நான் போட்டுட்டேன். ஏன்னா வந்து கொதிக்கும்போது ஈவனாக எல்லாத்தையும் உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுக்காண்டி அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் அது இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோன்னா மோர் கூட்டு ரெடி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து எடுத்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம், அப்புறம் டாமட்டில்லோ அதாவது இந்த தக்காளி, இந்த ஷெல் மாதிரி ஒரு போட்ட தக்காளி வச்சு சாம்பார் பண்ண போகிறேன். இது ஒரு அரைச்சி விட்ட சாம்பார். காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு அரைச்சி விடுறதுக்கு வந்து 2 ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி, புளி தண்ணி இதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். புளி தண்ணி பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் துவரம்பருப்பு நல்லா விசில் வச்சு குழைய வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு நம்ம வந்து அதையும் சேர்த்து விட்டு ஒரு கொதிக்க வச்சோடனே அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டணும். உங்களுக்கு தான் அரைச்சி விட்டு சாம்பார் ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நான் ரசம், ஒரு பாவக்காய் ஃப்ரை இதெல்லாம் ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவை லெங்க்த்தியாக ஆட் பண்ணால் லெங்க்த்தியாக போயிடும். அப்புறம் நான் ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கிள் பண்ணியிருக்கேன், அதையும் காமிச்சிருக்கேன். வீட்டில் வாழை மரம் இருக்குது. ஸோ வாழையில இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவாக இன்க்ளூட் பண்ணுறேன். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.